மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி வந்த சட்ட ஆணையர் சகாயம் குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக சகாயம் தரப்பு வழக்கறிஞர் சுரேஷுடன் நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகே நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தலைமை வழக்கறிஞர் இதற்கு என்ன பதில் கூறினார்? அவர் தரப்பில் எதுவும் கால அவகாசம் கோரப்பட்டதா இதற்கு பதிலளிக்க? இல்லை, தமிழக அரசு சார்பாக அட்வொகேட் ஜெனரல் அவர் எனக்கு டைம் வேணும் அது படிக்கிறதுக்கு. இன்றைக்கி தான் இந்த இது தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதனால தான் 4ஆம் தேதி வரைக்கும் அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீதிபதிகள் ஏதாவது கருத்துக்களை கூறினார்களா சார் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு? நீதிபதிகள் எந்த முக்கியமான ஒரு என்கொயரி என்று கூறினார்கள். அதன் வாயிலாக சில கேள்விகள் எழுப்பப்பட்டது அட்வொகேட் ஜெனரல் மூலமாக. அப்பொழுது சில வாதங்கள் நடந்தது, அதுதான் நடந்தது. அடுத்ததாக மனுதாரர் டிராபிக் ராமசாமியின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? ஏன்னா தமிழகம் முழுவதும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததாக சொல்றேன். டிராபிக் ராமசாமி சார்ந்து என்னால் பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது, சரியும் இல்லை. அவர் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் வந்திருந்தார்கள். அதுவும் இன்று இந்த முக்கியமாக இந்த பிஐஎலோடு அதுவும் எடுக்கப்பட்டிருந்தது. தனியாக அதுக்கு உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். அதாவது தற்போதைய நிலையில் உயர்நீதிமன்றமானது இது தொடர்பான விவரங்களை வெளியிடக்கூடாது என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு விவரங்களை கூற முடியாது என்றும், அதாவது அமலாக்க பிரிவு மற்றும் மத்திய அரசு, தமிழக அரசு உள்ளிட்டவர்களுக்கு மனுவுடைய நகலை கொடுக்க அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும், அவை கொடுக்கப்படும். அடுத்த கட்டமாக ஜனவரி 4ஆம் தேதி இந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நம்முடைய வழக்கறிஞர் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் கௌதம் கார்த்திகேயன்.